அண்மை செய்தி. சென்னை கொட்டிவாக்கத்தில் வீட்டின் கதவை உடைத்து 60 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை கொட்டிவாக்கம் பகுதியில் ஓய்வு பெற்ற ஐடி ஊழியரின் வீட்டிலிருந்து 60 சவரன் நகைகளை திருடி சென்ற நேபாள தம்பதிகளை போலீசார் தேடி வருகின்றார்கள். சென்னை கொட்டிவாக்கம் லட்சுமண பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருக்கு திருமணம் நடைபெற்று அலமேலு என்ற மனைவியும் 2 மகள்களும் இருக்கின்றார்கள். மகள்கள் இருவருக்கும் வெவ்வேறு இடத்தில் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் மனைவியுடன் தனியாக வசித்து வந்த ஓய்வு பெற்ற மகேஷ்குமார் வீட்டில் அவருடைய மூத்த மகள் அறிவுறுத்தலின்படி நேபாள நாட்டை சேர்ந்த ரமேஷ் என்பவரும் அவர் காவலாளியாகவும் அவருடைய மனைவி பினிதா என்பவர் வீட்டு வேலை செய்வதற்காகவும் பணியமைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் இவர்கள் 1 மாதமாக மட்டுமே வீட்டு வேலை செய்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று மகேஷ்குமார் அவருடைய மனைவியுடன் வேலூரில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பும் பொழுது நேற்று இரவு பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பீரோவும் அதில் இருக்கக்கூடிய 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனடியாக மகேஷ்குமார் காவலால் இருக்கக்கூடிய வீட்டை பார்க்கும் பொழுது அவர்கள் குடும்பத்துடன் தலைமறைவாக இருப்பதும் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனடியாக நீலகிரி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு சென்று கைரேகை நிபுணர்களுடன் அந்த வீட்டை சோதனை செய்திருக்கிறார்கள். மேலும் தப்பிச் சென்ற அந்த நேபாள நாட்டை சேர்ந்த தம்பதியினரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.